அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேக தலைவர் விஜயை சந்தித்தார். இன்று தாவேகவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் 2 மணி நேர சந்திப்பில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கி வந்த செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணையப் போவதாக தகவல் வெளியானது. அதற்கு ஏற்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுக கொடி கட்டிய கார், கையில் பச்சை குத்தப்பட்ட அதிமுக கொடி, சட்டை பையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஆகியவற்றுடன் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் துறந்தார். இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோருடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் மாலை 4:30 மணி அளவில் பட்டினப்பாக்கம் சென்று விஜயை செங்கோட்டையன் சந்தித்தார். சுமார் 2 மணி நேர ஆலோசனை முடிந்த பிறகு செங்கோட்டையன் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்காமல் சென்றனர். இந்நிலையில் செங்கோட்டையனுடனான விஜய் ஆலோசனை 2 கட்டங்களாக நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதற்கட்ட ஆலோசனையில் விஜய், செங்கோட்டையன், ஜான் ஆரோக்கியசாமி, ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. 2ஆம் கட்ட ஆலோசனையில் விஜய், செங்கோட்டையனுடன் தாவேகா வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. மூவரும் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிகிறது. இதில் அரை நூற்றாண்டு காலம் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனுக்கு தாவேகா நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்க முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொங்கு மண்டலத்தின் வெற்றியை செங்கோட்டையன் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கான பணிகளை ஜான் ஆரோக்கியசாமியுடன் கலந்தாலோசித்து முடிவெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக கட்சி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக 2ஆம் கட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளாமல் நேரடியாக விஜயிடம் செங்கோட்டையன் ரிப்போர்ட் செய்யலாம் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் மட்டுமின்றி முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட ஆதரவாளர்கள் 500க்கு மேற்பட்டோர் இன்று தாவேகாவில் இணைவதாகவும் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் காலை 10:30 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் உள்ளரங்கில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது.